திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஏவுகணையை கூட தடுக்க முடியலை. மழை போல் கொட்டும் ஈரான் மிசைல்கள். திக்கு திணறும் இஸ்ரேல். வீடியோ. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் தாக்குதலில் தடுக்க முடியாமல் இஸ்ரேல் கடுமையான திணறி வருகிறது. இந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. இதில் இஸ்ரேல் ஈரான் ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் உறைந்து போய் நிற்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் முற்றி உள்ளது. இந்த போரில் ஒரு பாதியாக நேற்று இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான ஏவுகணையை தாக்குதல்களை நடத்தியது. கிட்டத்தட்ட 200க்கு அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் சாதாரணமாக செய்யவில்லை. முறையாக திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இது வெறுமனே கோபத்தில் கொடுக்கப்பட்ட பதிலடி ஆகும். ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் கடுமையான சேதமடைந்துள்ளது. முக்கியமாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் கடுமையான சேதம் அடைந்துள்ளது. இங்கே ஏற்பட்ட சேதங்களால் பகல் நேர வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தும் உள்ளன. ஆரம்ப கட்ட தகவலின்படி ஹைபாவில் உள்ள ஒரு ஜெப ஆலயம் சேதமடைந்துள்ளது. டெல் அவிவ் மற்றும் விமான ஜெருசலேமில் உள்ள பென் சூரியன் விமான நிலையத்திலும் கடுமையான சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. ஈரான் புரட்சிகர படையினர் கூறுகையில், இதன் புது முறையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த உள்ளோம். பொதுவாக நாங்கள் அனுப்பும் ஏவுகணை இஸ்ரேலின் அயன் டேம் மறிக்கும் அல்லது மற்ற ஏவுகணை தடுக்க அமைப்புகள் தடுக்கும். இதனால் இந்த முறை நாங்கள் வித்தியாசமான முறையில் தாக்குதல் நடத்தி உள்ளோம். சில ட்ரோனர் நுட்பங்கள் புதிய முறைகளை பயன்படுத்தி உள்ளோம் என்று தெரிவித்தனர். இஸ்ரேல் தனது சொந்த நாட்டு ஏவுகணை அமைப்புக்கு உள்ளேயே மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் விதமாக குழப்பி உள்ளோம். தங்களின் சொந்த நாட்டு ஏவுகணை தடுப்பு அமைப்பு செயல்படாவிட்டால் அவை அவர்களின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை தாக்கி அழிக்கும். அதாவது கேன்சர் போல நல்ல செல்களையும் கேன்சர் அழிப்பது போல அவர்களுக்கு உள்ளேயே குழப்பி தாக்கிக் கொள்ளும். இஸ்ரேல் பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றுக்கொன்று இலக்காகி தாக்கும்படி செய்தால் எங்களால் பல இலக்குகளை வெற்றிகரமாக தாக்க முடியும். இது தொடர்பாக தகவல்கள் இஸ்ரேல் விமானப்படை உடனடியாக எந்த பதிலும் அளிக்கவில்லை. இஸ்ரேலின் அயன் டோம் பாதுகாப்பு அமைப்பு 100% வெற்றிகரமானது அல்ல என்று இதன் மூலம் நிரூபணம் செய்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.